அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு பெயர் அப்படின்னா இந்த கெலவரப்பள்ளி டேம் தான். கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இந்த தென்பெண்ணை ஆற்றுல இந்த டேமானது அமைஞ்சிருக்கு. இதிலிருந்து வரக்கூடிய நீரானது மிகவும் மாசுபட்ட ஒரு நிலையில் தான் ஒரு சோப்பு நுரை போன்ற ஒரு அமைப்பு ஒரு இதில் தான் நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இந்த நீரானது ஒரு பச்சை நிற அடர் பாசி போல் மாறிடுது. எதனால் மாறுதுன்னு தெரியல. ஆனால் இதில் உள்ள அந்த நச்சு பொருட்கள் மூலயமா தான் மாறுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது மூலயமா பல மீன்கள், டன் கணக்கான மீன்கள் செத்து இருக்கு இந்த தண்ணியால். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷமுள்ள பாம்பும் இந்த இது மூலயமா சாகுது. சரி, இது ஒரு பக்கம் பார்த்தா, இன்னொரு பக்கம் அந்த பகுதியில் உள்ள போர்கள்லேயும் அந்த அதே சோப்பு நரை போன்ற அந்த விஷயம் போர்ல வருது. போர் போட்டு இருக்கக்கூடிய இந்த தண்ணிலேயே அந்த சோப்பு நரை பரகிடுச்சு. சோப்பு நுரைன்னு சொல்ல முடியாது, ஆலை கழிவுகள் அது. அதோடைய பாதிப்புகள் வந்துருச்சு. அப்போது இதனால் வரக்கூடிய பாதிப்புகளை நினச்சி நம்ம பயப்படுறதா, இல்லை இப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை பல வருஷத்துக்கு முன்னாடியே கத்தி கத்தி தன்னோட தொண்டை தண்ணியெல்லாம் விட்டு கத்தி கத்தி பேசின ஒரு மனுஷனை நம்ம மதிக்காமல் போனதுனால அதனால் வரக்கூடிய ஒரு விளைவா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நான் இதை நினச்சி வருத்தப்படுறதா, மக்களுக்கு பாதிப்பாகுதுன்னு சொல்லி வருத்தப்படுறதா, இல்லை எல்லோரும் விசில் அடிங்கன்னு சொல்லி சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. அந்த பல வருஷமாக இதை பற்றி பேசின ஒரு மனுஷன் யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.